Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசுவால் ஏற்படும் கருச்சிதைவு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறது வாங்க அதை பற்றி பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு கோணங்களில் ரிசர்ச் நடந்து வருகிறது. தற்போது காற்று மாசுபாடு குறித்து சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கும் தகவல்கள் அதிர்ச்சியை தருவதாக உள்ளன. காற்று மாசுபாடு கர்ப்பிணி பெண்களுக்கு கருச்சிதைவை 50% அதிகரிக்கக்கூடும் என அந்த ரிசர்ச் தெரிவித்துள்ளது. சீனாவின் பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் காற்று மாசுபாட்டிற்கும் கருச்சிதைவுக்கும் இடையில் உள்ள தொடர்பு குறித்து ரிசர்ச் செய்தார்கள். இந்த குழு 2009 முதல் 2022 வரை சீன தலைநகரில் வசித்த 2,50,000க்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்களின் மருத்துவ பதிவுகளை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டது. காற்று மாசுபாட்டின் அதிகரிப்பு காரணமாக கருச்சிதைவு ஏற்பட 52% வாய்ப்பு இருப்பதாக அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எரிபொருட்களால் உருவாகும் நச்சு ரசாயனங்களின் அளவிற்கும் இதுவரை ஏற்பட்ட கருச்சிதைவுகளுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் ஆய்வின் தலைமை ஆசிரியருமான லக்யாங்ஜாங் கர்ப்பத்திற்கு முன்னால் சில தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் கருச்சிதைவுகளை தடுக்க அல்லது குறைக்க சாத்தியமான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி பெண்கள் அல்லது கர்ப்பமடைய விரும்புவோர் காற்று மாசுபாட்டிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். இது அவர்களின் சொந்த ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, அவர்களின் கருவின் ஆரோக்கியத்திற்கும் கூட அவசியமாகிறது என தெரிவித்துள்ள பேராசிரியர் ஜாங் மேலும் கூறுகையில், இந்த விவகாரத்தில் மேலும் இன்னும் தொடர்புகள் தேவை எனவும் கூறியுள்ளார். காற்றை சுத்தப்படுத்த தற்போது காற்று சுத்திகரிப்பு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலுமே வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு யாராலுமே காற்று மாசிலிருந்து தப்பிக்க முடியாது. மேலும் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் வாங்குவதை பற்றி ஏழை எளிய மக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அவை விலை உயர்ந்தவை. அதனால் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த ஒவ்வொருவரும் இயன்ற அளவு முயற்சிக்க வேண்டும். நடந்து செல்லும் தூரத்திற்கு வாகனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.